ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் சத்தான கம்பு தோசையும் சுவையான பூண்டு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் 4-5 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 4 மணி நேரம் கம்பு ஊறிடுச்சு. இப்போ நாம் அதை அரைச்சிக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு இப்படி அரைச்சிக்கோங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக தீத்த வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ நைஸாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த தோசை கரண்டி டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே தெரியுது. அந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. இப்போ பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். சட்னி இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ முருகலாக இருக்குது இந்த கம்பு தோசை. வெயிட்லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிக சிறந்த உணவு இது. அப்புறம் சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிடலாம். நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.